அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? யாராவது சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. பேசுறது கிளியரா? ஓகே. ஸோ கம்யூனிட்டி எம்பவர்மென்ட் சீரிஸ்ல 2வது நாளிற்கு வருகை தந்த அனைவரையுமே ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்றேன். ஸோ இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா கோல் செட்டிங் அண்ட் பர்சனல் பிளானிங் சக்சஸ். ஓகேவா? ஸோ வாழ்க்கையில வெற்றி என்று சொல்றது தற்செயலா கிடைக்கிற ஒரு விஷயம் அல்ல. மாறாக நாங்க என்ன செய்யணும்? நாங்க எடுக்கிற சரியான முடிவுகளும் தெளிவான இலக்குகளும் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வெற்றிக்கு அடித்தளமா அமையும். நிறைய பேர் வாழ்க்கையில கனவுகளை அடையணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அந்த கனவுகளை ரியாலிட்டியா மாத்தணும்னு சொன்னா எப்படி நாங்க செயற்படணும் என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியாததால என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்களோட கனவுகளை அப்படியே மண்ணோட மண்ணா புதைச்சிக்கிறாங்க. அப்படித்தானே? சோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உங்களோட வாழ்க்கையில ஒரு தொடக்க புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் இன்றைய நாளுக்குரிய செஷன். சொல்ல போனா உங்களோட கனவுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு செஷன் தான் இன்றைய நாளுக்குரிய செஷனாக அமைய போகுது. அந்த வகையில செஷன் வழங்க போறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பல பேரோட வாழ்க்கைய மாற்றிய மாற்றி கொண்டு வருகின்ற அதே மாதிரி எதிர்காலத்துல மாற்ற போற ஒரு ட்ரெய்னர் தான். ஸோ அவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், யூத் மென்டர், சர்டிஃபிகேட் லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர். ஓகேவா? ஸோ சிக்ரா சியாட் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஸோ இந்த செஷன் ஃபுல்லாவே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். ஸோ அது உங்களோட கையில தான் இருக்கு. அதே மாதிரி chat பாக்ஸ்ல நீங்க என்ன டவுட்டும் கேட்கலாம். ஸோ நீங்க விரும்பின விஷயங்களை கேட்கலாம், டவுட் கேட்கலாம். ஸோ பார்ட்டிசிபெண்ட்டும் chat பண்ணலாம். ஓகேவா? ஸோ நாங்க செஷனுக்குள்ள போவோம். ஸோ சிக்ரா சியாட் அவர்களை செஷன் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே. அதாவது அவங்க எல்லாருக்குமே தெரியும். Zoomன்னு சொல்றது எங்கட கையில இல்ல. இன்டர்நெட் கனெக்ஷன் சம்டைம்ஸ் பிழையாக இருக்கலாம். ஸோ தாமதத்துக்கு மன்னிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவங்க வரட்டும். ஓகே. சிக்ரா மேம் ஓகேவா? Yes, okay. ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, அவங்களோட கவரேஜ் பிரச்சனையா இருக்கு போல. ஓகே, அவங்க வர காட்டியும் நாங்க ஒரு செஷன் செய்வோம். ஓகேவா? இந்த செஷன்ல இருக்கிற யாராவது chat boxல போடுங்க. இலக்குன்னு சொன்னா என்ன? கோல்ன்னு சொன்னா என்ன? இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? லைஃப்ன்னு சொன்னா கோல் இருக்கணும், கோல் இல்லாம லைஃப் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கோல்ன்னா என்ன? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அவங்க வந்துட்டாங்க. ஸோ நாங்க செஷனுக்கு போவோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. Am I audible? Yes. Good evening. Walaikum Assalam. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இந்த இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்லயும் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இன்னைக்கா ஒரு சிறப்பான ஒரு ஹெட்டிங்கோட நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ரைட், எல்லாரும் வந்து ஒரு எக்ஸைட்மெண்டா இருப்பீங்க. இது கோல் செட்டிங், சக்சஸ்ஃபுல் பிளானிங் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்க்கு கீழே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறீங்க. யா ஷுவர், நீங்க போகும்போது ஒரு பெஸ்டான ஒரு ஐடியாவோட போவீங்க. உங்களுக்கான ஒரு கோலை தெரிஞ்சுக்கிட்டு போவீங்க. சம்டைம் கோல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது சம்பந்தமான ஒரு பாத்வே ஒன்று உங்களுக்கு இருந்திருக்காது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை உங்களோட கோல் சரியா பிள்ளையா அப்படின்னு நிறைய ஐடியாஸோட ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த செஷனை முடிச்சுட்டு போகும்போது அந்த ஒரு பெரிய ஒரு ஐடியா, ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப்கே சொல்லிடுறேன். ஓகே ஓகே, என்ன சரின்னு சொன்னா கட்டாயம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களால பேச முடியும். நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிடுவேன். அதோட வந்து என்ன சரின்னு சொன்னா நீங்க என்ன chat பாக்ஸ்ல உங்களோட விஷயங்களை, உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ், உங்களுக்கு பேச இயலாத சிச்சுவேஷன் இருந்தா கட்டாயம் chat பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கான ரிப்ளைஸ் உடனுக்குடன் வரும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரெடிண்டா எஸ்ன்னு போடலாம். ஓகே, ஓகே. கோல் செட்டிங். கோல் செட்டிங்னு சொன்னா ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் இல்லையா? பொதுவா வந்து கோல் அப்படின்னு சொன்னா என்னன்ற ஒரு ஐடியா ஒன்று பொதுவா எல்லாருக்கும் இருக்கும். சரி, இன்னைக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த கோல் இருக்கு, இந்த மைக் மியூட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இதுதான் கோல் அப்படின்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் இருக்கு, உங்களோட கோலை வந்து chat பாக்ஸ்ல போடலாம். உங்களோட கோலை வந்து chat பாக்ஸ்ல போடலாம். ஓகே, ஓகே, சரி. இப்ப கோல்ண்டு வரப்போக்கல கோல்ண்டா என்ன, கோல்ண்டா என்னன்றது எங்களுக்கு கட்டாயம் ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். இப்ப கோல்ன்றது லைஃப்ல முக்கியமா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா கட்டாயம் எங்களுக்கு கோல்ன்றது இருக்கணும். கோல்ன்றது லைஃப்ல வந்து நாங்க எங்கட இந்த இந்த ஜாப்புக்கு தான் போகணும் அப்படின்றது மட்டும் இல்லை. நான் வந்து இந்த லைஃப்ல இந்த ஒரு லெவலுக்கு நான் போகணும்ன்றது மட்டும் இல்லை. கோல்ன்றதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. எங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு நாலேஜ் இல்லாத பட்சத்துல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா நாங்க வந்து நிறைய விஷயங்கள்ல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றோம். நிறைய விடயங்கள்ல வந்து நாங்க டவுனா ஃபீல் ஆகுறோம். ரைட், எங்கட கோல்ன்றது நாங்க முதல்ல என்னன்றத தெரிஞ்சுக்கணும்.
வாட் இஸ் கோல்? நாங்க வந்து எங்கட லைஃப்ல ஒரு டார்கெட்டை வச்சிருக்கோம். அது தங்கோல். என் லைஃப்ல நான் இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு சக்சஸான ஒரு நிலைமைக்கு வரணும், என் பாடியை நான் இப்படி மெயின்டைன் பண்ணணும், என் பர்சனல் லைஃப்ல நான் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னது கோல். அதுக்கான செட்டிங்ஸை கொண்டு வரது தான் கோல் செட்டிங்ன்றது. ஏன்னா வந்து நாங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சா மட்டும் போதாதே, அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கான ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த இப்ப நாங்க ஒரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நாங்க எப்படி சொல்லுவோம், ஒரு இடத்துல இருந்து ஒரு வழிய காட்டுறோம்டா, முதல்ல நீங்க இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணுங்க, டேக் அ ரைட், நீங்க ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு விஷயங்கள் என்ன சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துட்டு இருந்தா தான் அவங்களோட சரியான வழிக்கு போகலாம். அப்ப நாங்க எங்கட லைஃப்ல கோல்ண்டு வரப்போக்கல என்ன செய்யணும்னு சொன்னா, அதுக்கான வழிகளை, அதுக்கான ஒவ்வொரு வேயையும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எங்கட கோலை நாங்க சக்சஸ் அடையலுமான்றது இருக்குது. சரியா? அடுத்தது வந்து என்னண்டா, எந்த விஷயத்திலயுமே நாங்க கோல்ண்டு வரப்போக்கல சின்ன ஒரு ஷார்ட் டைம் கோலும் இருக்குது, லாங் டைம் கோலும் இருக்குது. நாங்க ஷார்ட் டைம் கோல் வச்சுட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு 1 மந்த்துக்குரியதா இருக்கும், 2 மந்த்துக்குரியதா இருக்கும். நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஷார்ட் டைம் கோலா இருக்கும். அதுல வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒவ்வொரு டிரெக்ஷன்ஸ் இருக்குது. நாங்க வந்து இதை சாப்பிடணும், இந்த டைம்ல இதை செய்யணும், இந்த டேட்ல இதை செய்யணும், இந்த டேட்டுக்குள்ளுக்கும் நான் இத்தனை கிலோ குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னது, ஒரு டிரெக்ஷன் தான். ரைட்? அடுத்தது வந்து என்னண்டா, கோல்ல நான் சொன்னேன் தானே நிறைய டைப்ஸ் இருக்குது. எங்கட லைஃப்ல வந்து கோல் தனிப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்லை. எங்கட கோல்ல நாங்க வந்து இந்த வேலைக்கு போகணும்ன்றது மட்டும் இல்லை, ஒரு 6 வகையான டைப்ஸ் இருக்குது. ஒன்று பர்சனல் கோல். ஒன்னாவது என்னது, பர்சனல் கோல். பர்சனல் கோல்னு வரப்போக்கோல என்ன சொல்லலாம், பர்சனல் கோல்னு வரப்போக்கோல முதல்ல வெயிட், இப்ப கிளியரா சவுண்ட் ஓகேவா? சரி, பர்சனல் கோல் அப்படின்னு சொன்னா என்னன்றா, எங்களோட லைஃப்ல வந்து நான் வந்து ஒரு நல்ல மனிதராக வாழணும், எனக்கிட்ட வந்து ஒரு நல்ல குணங்கள், நான் இந்த குணத்தை என்ன செய்யலாம், நான் வளர்த்துக்கணும், நான் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதனாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் ஒன்று வைக்கிறது தான் பர்சனல் கோல். ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து என்னண்டா, கோபத்தை குறைக்கணும்,
ஏன்டா எனக்கிட்ட வந்து ஓவரா கோவம் வருது, நான் எப்படியாவது இந்த கோவத்தை குறைச்சிடணும். இது ஒரு பர்சனல் கோல். ஓகேவா? நான் வந்து ஓவரா டிபெண்ட் ஆகி இருக்கிறேன், இன்னொருத்தருக்கு நான் டிபெண்ட் ஆகி இருக்கிறேன். நான் மிச்சம் டிபெண்ட் ஆகப்படாது, நான் இண்டிபெண்டா இருக்கணும், தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கோல் எடுக்கிறோம். இதெல்லாம் என்னது? பர்சனல் கோல். ஓகேவா? செகண்ட் வந்து என்னண்டா எஜுகேஷனல் கோல். எஜுகேஷனல் கோல் என்று வரப்போக்கல நான் வந்து இந்த டிகிரி முடிக்கணும். ஓகே, நான் வந்து எம்பிபி பாஸ் பண்ணணும். அடுத்தது பிஎஸ்சி முடிக்கணும். அடுத்தது வந்து நான் இந்த இங்கிலீஷ் டிப்ளமா முடிக்கணும். நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டரா மாறணும். அப்படின்ற கேட்டகரிக்குள்ளுக்கு வாரது தான் என்னது? எஜுகேஷனல் கோல் என்று சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து கெரியர் கோல். கெரியர் கோல் என்று வரப்போக்கல எப்படின்னா, நான் வந்து இந்த கம்பெனியில இந்த பொசிஷன்ல இருக்கணும். நான் இந்த ஒரு கம்பெனி ஒன்றுல நான் ஒரு சிஇஓவா இருக்கணும், நான் ஒரு மேனேஜரா இருக்கணும். அப்படின்றது வந்து என்னண்டா கெரியர் கோல். இதெல்லாம் வந்து எங்களோட தொழில் ரீதியான நாங்க எடுக்க வேண்டிய ஒரு கோல். ஓகே, அடுத்தது வந்து ஃபைனான்சியல் கோல். ஃபைனான்சியல் கோல் வரப்போக்கல என்னவா இருக்கலாம்? ஒரு ஐடியா ஒன்று இருக்குதா? ஃபைனான்சியல் கோல் என்று சொன்னா என்ன ஒரு ஐடியா ஒன்று இருக்குது? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையோண்ட வாழணும். ஏண்ட பேங்க் பேலன்ஸ் ஒரு 50,000க்கு மேல இருக்கணும், ஒரு 1 lakh இருக்கணும். அப்படின்றது தான் என்னது? எங்கட ஃபைனான்சியல் கோல். அப்ப வந்து இதுவெல்லாம் வந்து நாங்க இந்த மாதிரி கோல் வைக்க போக்கல என்ன நடக்கும்னு சொன்னா, எங்கட லைஃப் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பேங்க் பேலன்ஸ் 1 crore இன்ஷா அல்லாஹ். ஒரு கோலை வச்சோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த கோலுக்கு சரியான ஒரு பாத்வே ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாங்க எதுவுமே சாதிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஹெல்த் கோல். ஹெல்த் கோல்னு சொன்னா என்ன? நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் குறை பண்ணணும், இல்லாட்டி வெயிட்டை கூட்டணும், வெயிட் லாஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து நான் வந்து என் பாடியை வந்து ஒரு ஜிம் பாடியா மாத்தணும். அடுத்தது நான் ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடணும். அதுன்றதெல்லாம் வந்து ஹெல்தி ஹேபிட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன? ஹெல்தி லைஃபுக்குள்ளுக்கும் ஹெல்தியான ஒரு பாத்துக்குள்ளுக்கும் வரும். இதெல்லாம் வந்து ஒரு கோல், ஹெல்தி தொடர்பான கோல். விளங்குதா? அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லி வரப்போக்கோல என்னண்டா சமய ரீதியான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு கோல். ஓகே, அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு வந்து இப்ப முஸ்லிம்ஸ் எடுத்துக்கொண்டோம்டா, நான் வந்து 5 times-உம் டைமுக்கு அதான் சொன்ன உடனே டைமுக்கு நான் தொழுகிறணும். இது வந்து என்னோட கோல். 5 times விடாம தொழணும். அடுத்தது வந்து சுன்னத்தான நோன்புகளை கட்டாயம் பிடிக்கணும். அப்படின்றதெல்லாம் என்ன? ஸ்பிரிச்சுவல் கோல். குர்ஆனை வந்து நான் 30 ஜுஸுவையும் 30 days-க்குள்ளுக்கு ஃபினிஷ் பண்ணிடணும். இது என்ன? ஸ்பிரிச்சுவல் கோல். இப்ப நாங்க கோல் ஒன்று வைக்க போக்கோல என்னன்னு சொன்னா, இந்த கோல் ஒன்று வைக்க போக்கோல முதல்ல அந்த கோல்டு இம்பார்ட்டன்ட் என்னன்றத தெரிஞ்சிருக்கணும். ஏன் நாங்க கோல் வைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். என்னத்துக்கு நாங்க கோல் வைக்கிறோம்? ஒரு ஐடியா ஒன்று இருக்கா? ஏன் எங்களோட லைஃப்ல கோல் செட்டிங்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்குது? ஏன் அப்படி ஒரு பார்ட்டா இருக்குது? ஒரு ஐடியா ஒன்று இருக்குதா? இப்போ ஒரு ஊர்ல என்ன செய்யறாங்கண்டா, எங்களோட தேவையானதை பெறுறதுக்கு எங்களோட கோல் கட்டாயம் முக்கியம். ஏன்னா முதல்ல எங்களுக்கு என்ன வேணும்ன்றத நாங்க தெரிஞ்சிருந்தா தான் அதை எங்களோட கோலா நாங்க கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணினதுக்கு போறோம் தான் அது தொடர்பான ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் நாங்க இறங்குவோம். இப்ப நாங்க கனவே கண்டு கொண்டு இருந்தா, எனக்கு இது வேணும் அப்படின்னு கனவே கண்டு கொண்டு இருந்தா என்ன நடக்கும்? அது வந்து இது ஆக்ஷனுக்கு வந்துருமா? இல்ல. இது எனக்கு வேணும், சோ நான் இதை செய்யறதுக்கான விஷயங்களை நாங்க தொடர்ந்து என்னன்னு தேட வேண்டி வரும்.
முதல்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் பாத் ஒன்று வேணும், ஸ்டார்டிங் விஷயம் ஒன்று வேணும். நான் இதை செய்யணும். இப்ப எனக்கு வந்து இப்போ ஒரு 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 ஒருத்தவங்க ஒரு ஊர்ல வந்து 2 பேர் இருந்தாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகே, அதுல வந்து ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் நல்லதா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்றது அவருடைய ஒரு கோலா அவர் நினைக்கிறார். சரியா? ஓகே, அப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளுக்கு என் டிகிரிய முடிச்சு நான் ஒரு டீச்சர் ஒண்டா மாறணும். நான் ஒரு நல்ல இதன் மூலமா நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும், நான் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்றத அவர் என்ன செய்யறாரு நினைக்கிறாரு. இது ஒரு ஸ்பெசிபிக்கா நினைக்கிறாரு. அப்ப ஒரு 3 வருஷத்துக்கு அப்ப வந்து என்ன செய்யறாரு, அதுக்கான என்ன டிகிரிய முடிக்கணும்னு என்ன செய்யணும்ன்றத எல்லாம் தேடி இதாக்கி ஸ்டார்ட் பண்ணி அவர் யூனிவர்சிட்டி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி அவரோட லைஃப 3 இயர்ஸுக்கு போறோம் ஒரு டிகிரி ஹோல்டரை முடிச்சு டீச்சிங்க்கு போறாரு. டீச்சிங்க்கு போனப்போ அவருக்கான அந்த லைஃப், அவருக்கான அந்த கோல் வந்து என்ன செய்யுது, அச்சீவ் ஆகுது. அப்படிங்கிறப்போ என்ன நடக்குதுன்னா 3 இயர்ஸுக்கு போறோம் அவரு ஒரு நல்ல ஒரு நிலைமையில அவரோட லைஃப்ல இருக்கிறார். அதே மத்தவரு என்ன செய்யறாரு, நான் நல்லா இருக்கணும்ன்றத நினைக்கிறாரே தவிர அவர் என்ன கனவாவே வச்சுட்டு இருக்கிறார். அத வந்து ஒரு கோலா மாத்துறாரு இல்ல. அத கோலா எப்ப நாங்க மாத்துறோமோ அப்ப வந்து என்ன செய்வோம்டா அத ஸ்டார்ட் பண்றதுக்கான வழிகளை, அத வந்து அடையறதுக்கான வழிகளை தேட ஆரம்பிப்போம். அதை தேட ஆரம்பிக்கிறது தான் முதல் ஸ்டெப்பே. சோ இதுதான் இங்கனைக்குள்ள ஒரு விஷயம். இந்த 2 பேருக்குள்ளுக்கும் என்னத்த ஒரு டிஃபரெண்ட் ஒண்டிக்குது. இவர் வந்து கனவு மட்டும் தான் கண்டுட்டு இருந்தாரு, இவர் என்ன செய்யறாரு, அதை ஸ்டார்ட் பண்ணி அச்சீவ் பண்றதுக்கான வழிகளை தேடி அதை அச்சீவ் பண்ணிட்டாரு. அவரோட லைஃப் சக்சஸ் இவ்வளவுதான், சிம்பிள். சோ வந்து இந்த டைம்ல நாங்க வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண போக்கல எங்களுக்கு என்ன எங்களோட கோல் இது தான்ன்றத நாங்க ஸ்பெசிபிக்கா கண்டுபிடிச்சிட்டோம்டா என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம், அது தொடர்பான என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்றத தேடுவோம். ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும், நான் வந்து ஒரு டீச்சர் ஒன்று ஆகணும் அப்படின்ற போக்கோல எங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான என்னென்னலாம் செய்யணும், இப்ப நான் அதை அடையிறதுக்கு நான் டீச்சர் ஒன்று ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுப்போம். முதல்ல தெரிய ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிப்போம். ரைட்? சோ குவாலிஃபிகேஷன் என்னத்தை கூட்டணும், இந்த விஷயங்களை நான் படிக்கணும். அப்ப படிக்கணும்னு சொன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் அது தொடர்பான கோர்ஸ்களை நாங்க தேட ஆரம்பிப்போம். தேட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுக்கு ஜாயின் ஆகுவோம். இப்படித்தான் ஸ்டெப் பண்ணுவோம். இந்த டைம்ல எங்கட இந்த கோல் வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொன்னா எங்கட கான்ஃபிடென்ட்ட கூட்டுறது. எப்ப எங்களுக்கு ஒரு கோல் இருக்குமோ அப்ப வந்து எங்கட கான்ஃபிடென்ட் என்ன செய்யும், கூடும். ரெண்டாவது வந்து ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும். விளங்குதா? என்னன்னா ஒரு எங்கட லைஃப்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். இல்லாம நார்மலா கேஷுவலா வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்ற அவங்களோட லைஃப்ல வந்து சக்சஸ் எதுவுமே அடையல. அவங்களோட லைஃப் ஒரு பெஸ்டான ஒரு லைஃபா இருக்காது. சும்மா ஒரு ஃப்ளோல வாழ்ந்துட்டு போற மாதிரி இருக்கும். எனக்கு வந்தா உண்டு வராட்டி உண்டு அந்த மாதிரி. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று இருக்காது லைஃப்ல. நாங்க எப்ப எங்கட கோல் ஒன்று வச்சு நாங்க வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்ப எங்கட லைஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். சரியா? அடுத்தது வந்து என்னண்டா நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிப்போம். அடுத்தது வந்து அதன் மூலமா ஒரு டிசிப்ளின் ஒன்று எங்களுக்கு வரும். ஏன் டிசிப்ளின் ஒன்று வருதுன்னா என்ன ரீசன், ஏன்னா இப்ப எங்கட கோல் வந்து ஒரு எங்கட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான கோலா தான் அது இருக்கும். ஒரு தப்பான ஒரு கோல் ஒன்று இருக்காதே. எங்கட கோல் எங்கட லைஃப வந்து பெஸ்டா மாத்துறதுக்கானதா மட்டும் தானே இருக்கும். அதுதானே கோலா இருக்கும் எங்கட. சோ நாங்க எங்கட லைஃப்ல எங்கட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துருச்சுண்டா, எங்கட கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துருச்சுண்டா எங்களை பில்ட் பண்றதுக்கு பார்ப்போமே தவிர எப்பவுமே லோ பண்றதுக்கு நாங்க பாக்குறதில்ல. எங்கட ஒரு ஃபெயிலியர் நாங்க ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்து வைக்கிறோம், அது வந்து சக்சஸ் ஆகலன்ற போக்கல நாங்க அதை அப்படியே உடைஞ்சு விழ மாட்டோம். ஏன் அடுத்த ஸ்டெப்பை தேடுவோம். படே இது வந்து பாஸ் ஆகல. இப்ப எக்ஸாம் வந்து இப்ப நான் எக்ஸாம் சிட் பண்றேன், எக்ஸாம் எழுதிட்டேன். எக்ஸாம் எழுதினோம்னா 1 சப்ஜெக்ட் வந்து அவுட், விக்கெட். சரி, அந்த டைம்ல நாங்க உடஞ்சிருக்காம என்ன செய்யலாம், இது நான் இப்ப என் கோல் வந்து டீச்சிங் தான். சோ நான் வந்து இதை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணினா தான் என்ன செய்யலாம், எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த வழி என்னன்றத நாங்க தேடுவோம். சோ எங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருக்கும். இந்த அளவுக்கு கோல் என்ன செய்யுதுண்டா எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ
தருது. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா கோல், அடுத்தது ட்ரீம். நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் கனவு தான் கோல், அப்படி நாங்க கனவு கண்டா எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான், கனவு கண்டா மட்டும் அது சக்சஸ் ஆகாது, அது இல்ல கோல். கோல் வேற, பிபிடி ஷேர் ஆகுதா? கோல் வந்து என்னன்னு சொன்னா, நாங்க ட்ரீம்க்கு ஒரு எங்களுக்கு வந்து நான் ஒரு இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இது ஸ்டோரி ஒன்று சொன்னேன். என்னது, எங்கட லைஃப்ல வந்து நான் நல்லா வாழணும்ன்றது அவரோட கனவு. அவர் அத கோலா மாத்துறாரு இல்ல, அத அவர் எப்ப கோலா மாத்துவாரோ அத ஸ்பெசிபிக்கா கொண்டு வரணும். நல்லா வாழணும்ன்றது அது பொதுவான காமனான ஒரு ஆசை தான். ஆனா எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குதானே. சோ நாங்க அதை ஸ்பெசிபிக்கா மாத்தணும். அப்ப இது அடுத்தடுத்து வரப்போக்குள்ள அதை நான் சொல்லி தருவேன். என்று சொன்னா எங்கட கோல் வந்து ஸ்பெசிபிக்கா இருந்தா மட்டும்தான் நாங்க அதுக்கு அடுத்தது எங்கட கோலை சக்சஸ் பண்றதுக்கான வழிகளை தேட ஆரம்பிப்போம். நாங்க நார்மலா வந்து ஒரு ஒரு லிமிட் ஒன்று இல்லாம நாங்க எங்கட கனவுகளை மட்டும் நாங்க வச்சுக்கொண்டே இருந்தோம்னா அது கோலா மாறாது. ரைட், அடுத்தது என்னன்னு சொன்னா கோல் வந்து ஒரு அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பாத். ஓகே, கோல் வந்து நாங்க என்ன செய்வோம், கோல் ஒன்று இருந்தா அதை நாங்க கட்டாயம் அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு வைராகியத்துல செயல்படுவோம், அதுதான் கோல். ஆனா ட்ரீம்னு ஒரு போக்குல கனவு கண்டுட்டு பேசாம இருந்துருவாங்க, நடக்குதோ இல்லையோ இது கனவுதான், அவ்வளவுதான். அதை நாங்க வந்து கோலா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்ப வந்து நான் வந்து ஃப்ளைட்ல போகணும், நான் ஃப்ளைட்ல இப்படி போறேன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட கனவு. ரைட், ஆனா வந்து அதை அச்சீவ் பண்றதுக்கு அதை வந்து நாங்க கட்டாயம் அதை என் லைஃப்ல நான் கட்டாயம் நான் வந்து ஃப்ளைட்ல போகணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு நாங்க எப்ப அதை எங்களோட கோலா மாத்துறோமோ அதுதான் வந்து நாங்க அதை அடையிறதுக்கான வழி, அதை அச்சீவ் பண்ணுவோம். நாங்க அதை கோலா மாத்துறோம்டா, கோலா கன்சிடர் பண்ணினோம்டா என்ன நடக்கும்டா, அதை நாங்க கட்டாயம் அச்சீவ் பண்ணுவோம். ரைட், அப்ப கனவு ட்ரீம் வேற, கோல் வேற, நாங்க ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணப்படாது. விளங்கிச்சா? அடுத்தது வந்து நாங்க வந்து ட்ரீம்னு சொல்ல போக்குள்ள சும்மா நாங்க அதை நினைச்சிட்டு அதை சந்தோஷப்பட்டுட்டு அந்த டைமோட அதை விட்டுருவோம். அதே கோல்னு வரப்போக்குள்ள என்ன செய்வோம்டா, நிறைய ஹார்ட் ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். அத நான் சொன்ன மாதிரிதான், என்னது அது தொடர்பான விஷயங்களை தேட ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைப்போம், அடுத்த ஸ்டெப் என்னன்றத தேடுவோம், அடுத்த ஸ்டெப்பை வைப்போம், அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்ன்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம்ல வந்து நான் 80 எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், இது ஒரு கனவு. அதே நான் வந்து 80க்கு மேல எடுக்கணும், 80க்கு மேல நான் எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லு ஒரு கோல் வைக்க போக்கோல என்ன செய்வோம்டா, இதுக்கு மேல நான் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம வந்து ஒரு மிடில் எக்ஸாம் ஒன்று வச்சு பார்ப்போம், பேப்பர் செஞ்சு பார்ப்போம், அதுல மார்க்ஸ என்னன்றத பார்ப்போம். 75, இன்னும் நான் எழுதும், இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் என்ன எதுல எல்லாம் மிஸ்டேக் குட்டிக்கிறோம் அப்படின்றத தேட ஆரம்பிப்போம். தேட ஆரம்பிக்கிற நேரம் என்ன நடக்கும், தேட ஆரம்பிக்கிற நேரம் எங்களுக்கு இன்னமும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், அடுத்த இன்னொரு எக்ஸாம் பேப்பரை செஞ்சு பார்ப்போம். இப்படிகள் எல்லாம் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். விளங்குதா? அடுத்தது வந்து கனவு வந்து வெறும் எண்ணங்கள் தான், எங்கட எண்ணங்கள் மட்டும் தான் அத கனவு. கோல்னு வர போக்குல அது எங்கட ஆக்ஷன்ஸ், நாங்க வந்து அதை செய்யறதுக்கான வழிகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கட ஆக்ஷன்ஸ் மூலமா நாங்க அதை கொண்டு வருவோம் எங்கட லைஃப்ல. நாங்க வந்து படிக்கிறதா இருக்கலாம், இதா இருக்கலாம். இப்ப நாங்க வந்து ஒரு உடுப்பு வாங்கணும்னு மனசால ஆசைப்பட்டா மட்டும் அது ட்ரீம். நான் ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கணும், நான் இந்த ட்ரெஸ் வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸை கட்டாயம் வாங்கணும் அப்படின்றது ஒரு ட்ரீம். அதே வந்து நாங்க என்ன செய்வோம், கோலா மாத்திரம்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு என்ன செய்யணும், இப்ப எனக்கிட்ட எவ்வளவு இருக்குது, எனக்கு என்னத்த பேலன்ஸ் இருக்குது, இன்னும் அதை வாங்குறதுக்கு இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் வேணும் எனக்கு, ஓகே இதை தேடணும், இதை எப்படி தேடுறது அப்படின்றது வந்து ஆக்ஷன்ஸ் மூலமா நாங்க கொண்டு வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த நாங்க வாங்குறதுக்கான வழிகளை செஞ்சு கொண்டு போறோம். சோ நாங்க அதை வாங்கிடுவோம். ஏன்,
நாங்க தானே அதை கோலா மாத்திட்டோமே, அதை எக்ஷன்ஸுக்கு கொண்டு வந்துட்டோமே, ரைட்? அப்ப இந்த அளவுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களோட ட்ரீமும் கோலும் டிஃபரெண்டா இருக்குது. கிளியரா? அடுத்தது வந்து தேங்க்யூ. கோல்ஸ் இன்னொன்று இருக்குது என்னன்னு சொன்னா, ட்ரீம்ல வந்து ஒரு இது ஒன்று இருக்காது, ஒரு விஷயம் அது வந்து எல்லா விஷயத்துக்கும் நாங்க கனவு காணலாம், எல்லாத்துக்கும் காணலாம், எங்களுக்கு ஏழுமானது ஏலாதது எல்லாமே காணலாம். நான் வந்து நிலாக்கு போகணும், நான் நிலாக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணணும், கனவு, ரைட்? அது எங்கட ஒரு கனவு. அது வந்து நாங்க நாங்க வந்து இப்போ அத நினைச்சு அத வந்து நினைச்சு மட்டுமே இருக்கலாம். அதே வந்து கோல்ண்டு வரப்போக்கோல அது ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கும். அது வந்து எங்களால செய்ய ஏழுமானதாகத்தான் இருக்கும். விளங்குதா? செய்ய இயலாதது நாங்க கோலா கொண்டு வந்தோம்டா அது கோலா அச்சீவ் ஆகலுமா, அதை நாங்க சக்சஸா அதை சக்சஸ் ஆக்கி முடிக்கலுமா, நாங்க அதை சக்சஸா கொண்டு வந்துடலுமா? ஏல. சோ வந்து இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். கனவு எதையுமே காணலாம், தண்ணில நடக்கிறன்றதையும் காணலாம், அது ஒரு கனவு. ஆனா கோல்ண்டு வர போக்கோல அப்படி இருக்காது. கோல் வந்து ஒரு என்ன லாஜிக்கலா இருக்கும், எனக்கு வந்து இதை செய்ய முடியும், என்னால ஏலும் அப்படின்ற ரீதியில தான் என்னதுக்கும் எங்களோட கோல்ஸ் வந்து இருக்கும். கிளியர்? இது இந்த அளவுக்கு விஷயங்கள், இந்த கோல் அடுத்தது ட்ரீம், இந்த ரெண்டுக்கும் இப்ப கேக்குதா? சவுண்ட் எதுல இருந்து? ஹலோ, கிளியர்? கிளியரா சவுண்ட்? எஸ், சாரி. எங்கட எங்கட வந்து ஸ்மார்ட் கோல், எங்கட கோலை வந்து சரியா, எங்கட கோல் சரியானது தானா, எங்கட லைஃப்ல எங்கட கோல், இந்த கோலை வந்து நாங்க சக்சஸ் அடைஞ்சிருவோமா, எங்களுக்கு இது சூட் ஆனதா, மெயினா அதுதான். நாங்க வந்து எங்களுக்கு முடியாத எங்களுக்கு ஒரு செட் ஆகாத ஒரு விஷயத்த நினைச்சு நாங்க அதுதான் கோல்னு சொல்லி போய்த்துட்டு இருப்போம், அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம். சோ அது அது சரியானதான்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிற வழி தான், மெயின் பார்ட் தான் இந்த ஸ்மார்ட் கோல். இந்த ஸ்மார்ட் கோல்ன்றது வந்து எங்களோட லைஃப்ல இருக்கிற கோல் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கு. எஸ், ஸ்பெசிபிக். ஓகே, ஸ்பெசிபிக்னா என்ன? இப்போ உதாரணமா வந்து நான் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், இது ஒரு கோல், இதுதான் என்ற ஒரு கோல். அப்படின்றது ஸ்பெசிபிக் ஆயிக்குதா? நான் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், ஜஸ்ட் அவ்வளவுதான். என்ன பாடத்துல பாஸ் ஆகணும், எத்தனை மார்க்ஸுக்கு மேல நான் எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு நாங்க சொல்ற விஷயம் தான் என்ன, ஸ்பெசிபிக்கா சொல்றதுன்றது. ஓகேவா? கிளியரா?
ஸ்பெசிபிக் அப்படின்றது எங்கட கோல் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கணும், தனித்துவமா இருக்கணும். நான் இந்த ஆபீஸ்ல மேனேஜர் போஸ்ட்ல இருக்கணும், நான் டீச்சிங்ல ஹெட் டீச்சரா இருக்கணும். ஓகே, நான் வந்து இந்த 2 இயர்ஸ்ல ஒரு சயின்ஸ் டீச்சரா வரணும். ஓகே, நான் 6 மாசத்துல 10 கிலோ குறைக்கணும். இதுதான் ஸ்பெசிபிக்கான கோல்ன்றது. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அது காமன், பொதுவா எல்லாரும் சொல்லலாம். எவ்வளோ ஒரு மெஷரபிள் ஈக்கணும், மெஷர்மெண்ட் ஈக்கணும். அப்பதான் வந்து அது எங்களுக்கு வந்து நாங்க ஒரு 1 வீக்ல 2 வீக்ல பார்க்க போகலாம், இன்னும் இவ்வளவு தான் இருக்குது, நான் இன்னும் முயற்சிக்கணும், நான் இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்றது தெரியணும், அப்படின்றது தெரிய வரும். சோ எங்கட கோல் எப்படி இருக்கணும், ஸ்பெசிபிக்கா இருக்கு. சொல்ல முடியுமா யாருக்கு எனக்கு இந்த கோல் இருக்குது? ஜஸ்ட் செக் பண்ணலாமா? எனக்கு இந்த கோல் இருக்குது, எனக்கு இப்ப இதுதான் என் கோல் அப்படின்ட்டு சிம்பிளா என்ன நாங்க படிச்ச ஃபர்ஸ்ட் சொல்லி தந்த அந்த 6 செக்ஷன், அந்த 6 டைப்ல எது வேணாலும் சொல்லலாம். ஹெல்தில வெயிட் லாஸ் பண்ணலாம், அடுத்தது ஹெல்தி ஃபுட் சாப்பிடலாம். அது ஏதாவது உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் இல்லையா, சின்னதா சரி, லாங் டைம் சரி, ஷார்ட் டைம் சரி, இருக்குதா? ஓகே, அப்படி அடுத்தது வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கணும் எங்கட கோல். முதல்ல நாங்க ஸ்பெசிபிக்கா இருக்கணும், அடுத்தது மெஷரபிளா இருக்கணும். எங்கட கோல்ல நாங்க டார்கெட் வைக்கணும். இந்த மந்த்துக்குள்ளுக்கு நாங்க இத்தனை கேஜி குறைக்கணும். நான் வந்து 2 இயர்ஸுக்குள்ள மேனேஜர் போஸ்டுக்கு வந்துடணும். நான் எக்ஸாம்ல 80க்கு மேல, மெக் சப்ஜெக்ட்ல 80க்கு மேல நான் வரணும், 80க்கு மேல எக்ஸாம் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் இருக்கு. விளங்குதா? அப்படி மெஷர்மெண்ட் இருந்தா மட்டும் தான் என்ன செய்யலும்னு சொன்னா, நாங்க எங்கட கோல் சக்சஸ் ஆகுதா, எங்கட கோல்ஸ் சக்சஸ் ஆக முடிக்க முடியுமா அப்படின்றத கணக்கு போடலும். இல்லாட்டி நான் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம், எத்தனை மார்க்ஸுக்கு மேல பாஸ் ஆகணும் அப்படின்றது ஈக்கணும் தானே. அப்ப நாங்க வந்து ஒரு என்ன சொல்ல, மிட் எக்ஸாம் வைக்கிற நேரம் ஆகலாம், அப்படி இல்லாட்டி நாங்க சும்மா எக்ஸாம் பாஸ் பேப்பர் செய்யற நேரம் ஆயிக்கலாம். அப்படி செய்ய போகல 65 வருது, என் டார்கெட் 80. சோ நான் வந்து இன்னும் எவ்வளவு படிக்கணும், இவ்வளவு மார்க்ஸுக்கு நான் படிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு நினைவுக்கு வரும். விளங்குதா? எங்களுக்கு வந்து தெரிய வரும், நான் இன்னும் படிக்கணும், நான் இன்னும் எஃபர்ட் போடணும். இல்லாட்டி அப்படி ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று இல்லாட்டி நாங்க சும்மா ஒரு லெவல்ல போயிட்டு ஃப்ளோல போயிட்டு இருக்கலாம். அது சரியா இல்லையா? 2026 12/1 குள்ள 5 lakh மணி 5 lakh மணி ஏர்ன் பண்ணணும். இதுதான் ஸ்பெசிபிக். விளங்குதா? என்ன 2026 இந்த வருஷம் 12ஆம் மாசம் 1ஆம் தேதிக்குள்ளுக்கு நான் 5 லட்சம் மணி ஏர்ன் பண்ணணும். இது ஒரு ஸ்பெசிபிக்கான என்னது, ஒரு கோல். கிளியர்? இந்த மாதிரி தான் எங்கட கோல் கட்டாயம் இருக்கணும், ஒவ்வொரு கோலும். இப்ப நாங்க வந்து நான் சொன்ன அந்த 6 டைப்லயும் பர்சனலா இருக்கலாம், ஹெல்தில. பர்சனலா எப்படி எடுத்துக்கிறது, நான் கோவத்தை குறைக்கணும், எந்த டைம்ல வார கோவத்தை குறைக்கணும், நான் எதுக்குள்ளுக்கும் நான் அத என்ன மாதிரி எல்லாம் நான் அத ஒரு மெஷர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது என்னது, ஒரு ஸ்பெசிபிக்காவும் இருக்குது, அடுத்தது மெஷரபிளாவும் இருக்குது. ரைட்? அடுத்தது என்ன, அச்சீவபிள்னு சொன்னா எங்கட கோலை வந்து முதல்ல வந்து யாராவது அச்சீவ் பண்ணி இருக்கிறாங்களா. இப்ப நாங்க ஒரு கோல் எடுக்கிறோம்னு சொன்னா, நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்பெசிபிக்கா நான் வந்து ஒரு புதுவிதமான ஒரு டீய மேக் பண்ற ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நாங்க தேடணும் அது தொடர்பா யாராவது செஞ்சிருக்கிறாங்களா. ஏன்டா நாங்க யாராவது செஞ்சிருந்தாங்க, செஞ்சு ஒரு லெவலுக்கு சக்சஸ் ஆகி இருக்கிறாங்கன்னு நாங்க அதை செய்ய போறோம்னு சொன்னா அது எங்களால செய்ய முடியும்.
அவங்களால செய்ய முடியும்டா ஏன் எங்களால முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல எங்களால செய்ய முடியும். சோ நாங்க அது வந்து என்னது ஒரு அச்சீவபிளா இருக்குது. என்ன யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கிறாங்க. வெயிட், அதே வந்து யாருமே செஞ்சல, நான் புதுசா ஒன்றை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ட்டு வரப்போக்கல நாங்க மிச்சம் அந்த மாதிரியான ஒரு கோலை எடுக்கிறதுல மிச்சம் யோசிக்கணும். ரைட், இன்னொருத்தர் வந்து அதுல அச்சீவ் பண்ணிருக்கிறாங்கன்னு அதுல வந்து பயப்படாம நாங்க யோசிச்சு போகலாம். எங்கட இந்த மெஷர்மெண்ட் இந்த ஸ்மார்ட் இதுக்குள்ளுக்கும் நாங்க எங்கட கோலை கொண்டு போயிட்டு போட்டு பார்த்து எல்லாம் ஃபுல்லா இது பண்ணி எல்லாம் முடிச்சா அதுல வந்து எங்களுக்கு ஃபைனல் போட் வரும். இது உங்களுக்கான கோல் தான், இது உங்களால சக்சஸ் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எங்களால கணிப்பிட முடியும். விளங்குதா? சோ நாங்க அதுக்கேத்த மாதிரியான கோல்ஸை தான் நாங்க வச்சுக்கணும். அப்படி எங்களால முடியாத பட்சத்துல நாங்க என்ன செய்யலாம்டா கோலை சேஞ்ச் பண்ற மைண்ட் செட் ஒன்றோ கொண்டு வரணும். ரைட், காம் அண்ட் பீஸ்ஃபுல்லா 7 days இருக்கணும். ஸ்பெசிபிக்கான கோல் மெஷரபிளா இருக்குது. நான் 7 நாளுக்குள்ள, அப்ப 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க யோசிக்கலாம் 7வது அன்று நாங்க என்ன செய்யலாம், நான் வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தேனா அப்படின்னு போக்கல எங்களுக்கே விளங்கும். யா, என் கோல் சக்சஸ் ஆகிட்டுது. நாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நாங்க என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன, நான் வந்து எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, எப்படி காமா, எப்படி நாங்க எங்களோட லைஃபை கொண்டு போறது அப்படின்றத தேட ஆரம்பிச்சு அதுக்கேத்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு அந்த 7 days முடிய போக்கல கட்டாயம் நாங்க அந்த கோல் என்ன செய்யலாம், அச்சீவ் பண்ணி முடியும். ஏன் அதே முடியுமான ஒரு கோல். ஓகே, அடுத்தது வந்து என்னண்டா ரிலிவென்ட் வந்து எங்கட லைஃபுக்கு ரிலிவென்ட்னு சொன்னா எங்கட லைஃபுக்கு இது பொருந்துமா. இப்ப சிலவங்க வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க, என்னன்னு சொன்னா இப்ப பிசினஸ் வரப்போக்கோல நான் வந்து இந்த ஷாப்பை நான் ஒரு என்டர்பிரனரா நான் வந்து ஒரு தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டு போகணும் அப்படின்றது அவரோட ஒரு கோல் அடிக்கும். நான் ஒரு டீ கடை ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஒரு கோல் அடிக்கும். எங்களோட லைஃப்ல நான் யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்றது ஒரு கோலா இருக்கும். சரியா? அந்த டைம்ல நாங்க என்ன செய்வோம், இதை எப்படி ரிலிவெண்டா பாக்குறது, எங்கட லைஃபுக்கு அது பொருந்துதான், எங்கட லைஃபுக்கு பொருத்தமான ஒரு கோலா, எங்களை சுத்தி உள்ளவங்க அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா, அது அக்செப்ட் ஆகுமா, அப்படி ஆகாட்டி அவங்கள எல்லாத்தையுமே எங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் என்னது ரிலிவெண்ட். இப்ப வந்து என்னன்னு சொன்னா சிலவங்க வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க, நான் வந்து ஒரு டீ கடை ஒன்று ஆரம்பிச்சு நான் என் டீ கடையில வந்து ஒரு 1 yearக்கு உள்ளுக்கு நான் சக்சஸ் ஆகிடுவேன், நான் 1 yearக்கு உள்ளுக்கு சக்சஸ் ஆகிடுவேன். இது ஸ்பெசிபிக்கா ஆயிக்குது, அடுத்த மெஷரபிள் ஆயிக்குது. ஏன் 1 yearக்குள்ளுக்கு நான் முடிக்கணும். ஸோ அடுத்தது என்ன, அச்சீவபிள். ஏன்னா டீ கடைன்றது பொதுவா எல்லாருமே செஞ்சு பொதுவா இருக்குது. ஸோ நான் புதுசா ஒன்றை ஸ்டார்ட் பண்றது இல்லை, இத என்னால முடியும்ன்ற நம்பிக்கையோண்டு இருக்கும். சரியா? 4th one என்ன, ரிலிவென்ட். என்ன சுத்தி உள்ளவங்க என்னால முடியும். சரியா? எனக்கு வந்து என் வாழ்க்கைக்கு பொருத்தமானது. இதை நான் டீ கடை ஒன்று ஆரம்பிச்சேன்னு சொன்னா என் லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாம் ஓகே ஆகிருமா. அடுத்தது வந்து என்னைய சுத்தி உள்ளவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அவங்க என்னையாவது ஒன்று சொன்னாங்கண்டா அதுக்கு நாங்க ஒரு அழகான ரியாக்ட் கொடுக்க முடியுமா, அதுக்கு நாங்க அவங்கள வந்து மேனேஜ் பண்ணி கேளுமா அப்படின்றது எல்லாத்தையும் நினைக்கிறது தான் என்ன, ரிலிவென்ட். ஓகே, அடுத்தது வந்து என்ன, டைம் பவுண்ட். எங்களுக்கு கட்டாயம் டைம் பவுண்ட் இருக்கணும், டெட்லைன் இருக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன், 6 மாசத்துல என்னது இதை முடிக்கணும். 1 yearக்குள்ளுக்கு என் ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் அடைஞ்சிடணும். என்ற ஒரு லெவல்ல நான் இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை ஒரு 5 lakh ப்ராஃபிட் கொண்டு வரணும், 5 லட்சம் நான் டிசம்பருக்குள்ளுக்கு ஏர்ன் பண்ணிடணும். இதெல்லாம் என்ன, டைம் பாண்ட். கட்டாயம் எங்களோட கோல்ல என்ன இருக்கணும், டைம் பாண்ட் இருக்கணும், டைம் லைன் இருக்கணும், டெட்லைன் இருக்கணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நாங்க சப்மிட் பண்ணணும்னா அதுல ஒரு டெட்லைன் இருந்தா தானே நாங்க அதுக்கு தீவிரமா
யோசிச்சு தீவிரமான ஹார்ட் ஒர்க் கொண்டு போட்டு நாங்க அதை வந்து டைமுக்குள்ளுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு நினைப்புல செயல்பட ஆரம்பிப்போம். அப்பதான் அந்த டைமுக்குள்ளுக்கு என்ன நடக்கும்னா நாங்க அதை போட்டு சப்மிட் பண்ணி முடிப்போம். சோ அதே போலதான் எங்களோட லைஃப்லயும் எங்களோட லைஃப் கோலும் எங்களோட கோல்ல ஒரு டைம் டெட்லைன் ஒன்று இருக்கணும். அது இல்லாம இருந்தா ஃப்ளோல போயிட்டு இருக்க வேண்டியது. அதுல சக்சஸ் ஒன்று கிடைக்குமா? 100% கிடைக்காது. ஷுவரா கிடைக்காது. லக்ல கிடைக்காது. ஏன்னு சொன்னா அந்த டைம் லைன் ஒன்று இருக்கணும். அப்பதான் நாங்க போறது எங்களோட கோல் சரியா, எங்களோட கோல் நான் எடுத்துக்கிற கோல் சரியா, என்னோட கோலுக்கு சக்சஸ் அடைய ஏழுமா. கிளியர்? இப்ப வந்து என்னடா நான் எக்ஸாம்ல மேக்ஸ்ல என்ன செய்யணும்னா 80க்கு மேல எடுக்கணும். 80க்கு மேல எடுக்கணும். இது வந்து என்னோட கோல். இது ஸ்பெசிபிக்கா இருக்குதா? எஸ் ஓ நோ? இந்த கோல் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்குதா? ஸ்பெசிபிக்கா இருக்குது. ஏன்னு சொன்னா அது வந்து நான் டைம் லைன் ஒன்றெல்லாம் போட்டெல்லாம் வச்சிருக்கிறேன். ரைட்? அடுத்தது வந்து என்ன? மெஷரபிளா இருக்குது. ஏன் டார்கெட் 80க்கு மேல நான் எடுக்கணும். 80 எடுக்கணும். 80க்கு மேல நான் மார்க்ஸ் எடுக்கணும். மெஷரபிளா இருக்குது. அடுத்தது வந்து அச்சீவபிளா. ஏன்னா எனக்கு எடுத்திருக்கிறாங்க 80க்கு மேல எடுக்க முடியும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து என்னது? ரிலிவென்ட் என்ன செய்வோம்? இத வந்து யாராவது அச்சீவ் பண்ணிக்கிறாங்களா, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவெல்லாம் கொண்டு வருவோம். போடுவோம் அந்த என்னது டைம் கொண்டு போடுவோம். என்ன இந்த 6 மாசம் இப்ப எத்தனை 1 இயருக்குள்ளுக்கு தான் நான் இதை படிச்சிட்டேன். 8 ஃபைனல் எக்ஸாம்ல 80க்கு மேல எடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எத்தனை மார்க்ஸ், செகண்ட் டேர்ம்ல எத்தனை மார்க்ஸ், கிளியர்? அடுத்தது தேர்ட் டேர்ம்ல எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறேன். அப்ப இதை வச்சு செகண்ட் டேர்ம்ல எடுக்க போக இன்னமும் நான் படிக்கணும். ஒரு 60 வருது, 16 இன்னும் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்ற 20க்கு மேல எடுக்கணும். சோ அந்த மாதிரியான மெஷரபிள் எல்லாம் வச்சு அப்ப வந்து இது ஒரு ஸ்பெசிபிக் கோலா இருக்குதா, எங்களால இதை சக்சஸ் பண்ண முடியுமா, இப்படியான ஒரு கோல் இருந்தா அவங்க அத கோலை சக்சஸா கொண்டு போவாங்களா, சக்சஸ் அடைவாங்களா அப்படின்றத மட்டும் சொல்லுங்களேன். இந்த ஸ்மார்ட் கோல்ல இதெல்லாம் போட்டு அவங்க சக்சஸ் அடைய ஏழுமாண்டு செக் பண்ணினாங்கண்டா எஸ் ஓ நோ, ஏழுமா ஏலாதா? முடியும் தானே. ஏண்டா அவங்களுக்கு தானே தெரிஞ்சிருமே என்னால இது முடியுமா, இந்த மாதிரி டைமுக்குள்ளுக்கு கொண்டு போகலுமா. அப்ப இந்த டைமுக்குள்ளுக்கு நான் முடிக்கணும், என் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும்டா இந்த எத்தனை நாள் இருக்குது, 10 டேஸுக்குள்ளுக்கு நான் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். சோ வந்து என்ன செய்யணும்? முதல்ல நோட்ஸ் தேடணும். எத்தனை நாள் நோட்ஸ் தேட எத்தனை நாள், அதை ப்ரிப்பேர் பண்ண எத்தனை நாள், அதுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம்? ப்ரிப்பேர் பண்ண எத்தனை நாள், அதுக்கு வந்து நாங்க அதை பிபிடிக்கு போட்டோ இல்லாட்டி வேர்ட் டாக்குமெண்ட் செய்யறதுக்கோ அதுக்கு எத்தனை நாள் அப்படின்னு கணக்கு போட்டு நாங்க பிளான் பண்ணிட்டோம் சொன்னா அடுத்தது வந்து இப்படி இதை வந்து குடுக்காட்டி என்ன பிரச்சனை, இதை சப்மிட் பண்ணாட்டி டைமுக்கு சப்மிட் பண்ணாட்டி என்ன பிரச்சனை, நான் நோட்ஸை ப்ரிப்பேர் ஆக்காட்டி என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றதெல்லாம் நாங்க இதுக்குள்ளுக்கு யோசிப்போம். யோசிக்கிற நேரம் அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்றது அங்கனைக்கு எங்களுக்கு விளங்கிடும். சோ நாங்க அதை எங்களால முடியுமா இல்லையான்றதை நாங்க என்ன செய்யலாம்? கெஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிடலாம். அப்படி கெஸ் பண்ற டைம்ல எங்கட கோல் பிழைக்குமா, எங்கட கோல் பிழையாகுமா, ஃபெயில் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நாங்க அதுல இருக்கிற மைனஸ் பிளஸ் மைனஸ் எல்லாமே என்ன செஞ்சிடலாம்? இதுக்குள்ளுக்கு தேடி கண்டுபிடிச்சிடலாம். நாங்க இதெல்லாம் யோசிக்க போகல. இதை ஸ்மார்ட் கோலை ஸ்மார்ட்டை வச்சு நாங்க ஒரு கோலை யோசிக்க போகல எங்களுக்கு எல்லாமே தோட்டுக்குள்ளுக்கு வந்துடும். இப்ப நாங்க வந்து ரிலிவென்ட்டுக்குள்ளுக்கு எங்களால என்னது எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தமானதா, எங்களால முடியுமான்றதை நாங்க யோசிக்க போக்கலே அங்கனைக்கு என்னது வரும், என்னென்ன பிரச்சனை வரலாம், என்னென்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றத என்ன செய்வோம்? திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அந்த டைம்ல எங்களால அதை செய்ய முடியும். எங்களோட கோல் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான வழி கண்டிப்பா இருக்கும். இது கிளியரா? ஸ்மார்ட் கோல் முடியுமா உங்களால? இப்ப உங்களோட கோலை ஸ்பெசிபிக்கா எடுத்து உங்களோட கோலை இதுல போட்டு உங்களால சக்சஸ் ஆக முடியுமா? நான் இது என் கோல் சரிதானா, இது தானே, இதை என்னால செஞ்சிருக்க முடியுமா, சக்சஸ் ஆக்க இயலுமா அப்படின்றத இதுல நீங்க மெஷர் பண்ண இயலுமா, இத இன்க்ளூட் பண்ணி இத உங்களுக்கு சக்சஸா கொண்டு வர இயலுமா?
எஸ் ஓ நோ? இது கிளியரா? ஸ்மார்ட் கோல் அப்படின்னா என்ன அப்படின்றது கிளியரா? உங்களோட கோலை இதுல போட்டு இது பண்ணி ஏழுமா தெரிஞ்சு கேளுமா சக்சஸ் ஆகிருவேன் அப்படி அண்டு? எஸ் கேன், வெரி கிளியர். ஜசாக்கல்லா ஹைர். அடுத்தது வந்து என்னாண்டா எங்கட சக்சஸுக்கான பேரியர்ஸ், தடைகள் என்ன? எங்கட சக்சஸுக்கு மெயின் தடையே என்ன? ஃபெயிலியர். ஏன்னு சொன்னா நாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு செகண்ட் டிப் அதுல சம்டைம் ஃபெயிலியர் ஆகிச்சுண்டா என்ன சரி ஒரு அப்செட் ஆகிச்சு, என்ன நடக்கும்னு சொல்லி நாங்க அப்படியே டவுன் ஆகிடுவோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு பயப்படுவோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இப்ப நாங்க ஒரு கடையோண்டு ஷாப் ஒன்று ஓபன் பண்றோம். நான் ஒரு கனவுல தான் ஓபன் பண்றேன். நான் இந்த டைம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் 1 இயர்ல வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்ன்றத நான் ஸ்பெசிஃபிக்கா போட்டு முடிச்சிடுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து நான் 50,000 ப்ராஃபிட் எதிர்பார்ப்பேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நினைச்சு நாங்க என்ன செய்யறோம், ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மந்த்ல 40-45 வருது. அடே என்னால முடியலையே அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் மந்த்லயே நாங்க என்ன டவுன் ஆயிட்டோம்டா, நெக்ஸ்ட் மந்த் எங்களால முடியுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஷாப்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்குமா? இருக்காது. சோ இது ஒரு பெரிய ஒரு தடை, ஃபெயிலியரை கண்டு பயப்படுறது. எப்பவுமே எங்கட ஃபெயிலியர் தான் எங்கட சக்சஸுக்கான படி. ஏண்டா அந்த ஃபெயிலியர்ல நாங்க எங்களுக்கு கிடைக்கிற ஒரு லெசன் வேற எதுலயுமே கிடைக்காது. நாங்க ட்ரை பண்றதுல கிடைக்கிற அந்த லெசன் வந்து வேற எதுலயுமே கிடைக்காது. சோ எதுக்குமே பயப்படப்படாது. ஒரு தடவை தோல்வி ஆவிச்சா, ஒரு தடவை லைஃப்ல நாங்க தோத்துட்டோமா, கிளியரா? இப்ப எங்கட லைஃப்ல வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபெயிலியரால தான் நாங்க நிறைய விஷயத்தை என்ன செய்வோம், மிஸ் பண்ணிடுவோம். பயப்பட்டுட்டோம்டா எங்கட சக்சஸுக்கு நாங்க கட்டாயம் போகலாம். எப்பவுமே ஃபெயிலியர் தான் சக்சஸுக்கான படி. ஃபெயிலியர்ல கிடைச்சிற அந்த லெசன் வந்து வேற எதுலயுமே கிடைக்காது. சோ நாங்க வந்து ஃபெயிலியர் எப்பவுமே ஒரு மைனஸ் நினைக்கப்படாது. அது பெஸ்ட் பெஸ்ட் எனர்ஜியான ஒரு விஷயம் தான் இந்த ஃபெயிலியர். நாங்க தோத்துட்டோம்டா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியத்தான் தேடுவோமே தவிர, அது தோத்துட்டோமேன்னு நாங்க எப்பவுமே உட்கார்ந்துட்டோம்னா எங்களோட லைஃப் நாங்க நிமிர்ந்து இப்படி எங்களால வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அதுல வந்து லெசன் இருக்கு. எப்பவுமே எங்களோட லைஃப்ல ஒரு சேடான விஷயம் நடந்தாலோ, இல்லாட்டி வந்து எங்களோட தொழில இந்த ஒரு வீழ்ச்சி ஒன்று வந்துச்சாலோ, ஃபெயிலியர் ஒன்று வந்துச்சாலோ, நாங்க லாஸ் ஆவினாலோ என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப நாங்க 1 monthsல வந்து நான் 50,000 ஏர்ன் பண்ணணும், என்னால முடியல, 40 தான் கிடைச்சிருக்கு, உற்றப்படாது. நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன செய்யணும், இந்த மந்த் எங்கட ப்ராஃபிட் குறைஞ்சிச்சு தேட ஆரம்பிக்கும். என்னவெல்லாம் கஸ்டமர்ஸ் கேட்டு வந்தாங்க, என்னவெல்லாம் எங்ககிட்ட இல்லாம இருந்துச்சு, என்னவெல்லாம் கேள்வி குறைவா இருந்துச்சு, ஆட்கள் நிறைய என்ன கேட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் தேட ஆரம்பிக்கும். நாங்க என்ன மிஸ்டேக் கொடுத்தோம் அப்படின்றத தேட ஆரம்பிச்சு அதுல இருந்து நெக்ஸ்ட் மந்த் இதெல்லாம் செஞ்சோம்டா இன்னும் ப்ராஃபிட் கூடும் அப்படின்றது எங்களுக்கு வரும். சோ ட்ரை பண்ணிட்டோம்டா ஒரு தடவை நீங்க அதை தாண்டி என்னால முடியும்னு நீங்க இது எனக்கு ஒரு லெசன் நீங்க எப்போ உங்களோட மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாரீங்களோ அடுத்த செகண்ட் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுண்டா நாங்க வேற எதை பத்தியுமே யோசிக்கவே இல்லை.
செல்ஃப் கான்பிடென்ட் முக்கியம். நாங்க வேற எதையுமே யோசிக்க தேவையில்லை. செல்ஃப் கான்பிடென்ட் எப்ப எங்களுக்கு கூடுதோ அப்ப எங்களோட லைஃப்ல சக்சஸ நீங்க பாத்துக்கிட்டே போவீங்க. கேரண்டி, ரைட்? ஓகே, ஐ கேன் டூ. யா, ஏண்ட வந்து என்னால முடியும். இப்ப நாங்க வந்து இந்த லெசனா நாங்க வச்சுக்கொண்டோம்டா இதுல நிறைய லெசன் கிடைக்கும். இப்ப நாங்க வந்து ஒரு ஃபெயிலியர்ல இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப இது ஷாப் மாதிரி தான் ஒரு ஒரு லைஃப்ல வந்து நாங்க ஒரு 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 ஃப்ரெண்டோண்ட என்ன செய்யறாங்க, எங்களைய வந்து ஏமாத்திட்டாங்க, சரியா? அதுவும் ஒரு ஃபெயிலியர் தானே. நாங்க ஒரு நம்புறோம், ட்ரஸ்ட் பண்றோம், சோ வந்து அவங்க எங்களைய வந்து ஏமாத்திட்டாங்க. அடுத்தது வந்து என்னது, அடுத்தது என்ன, இன்னொருத்தர நம்புறதுக்கு என்ன செய்வோம், பயப்படுவோம். அப்படி இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இதுல விட்ட பிள்ளையே அதுல விடப்படாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதுல என்னவெல்லாம் பிள்ளோட்டும் அதே மாதிரிதான் எங்கட தொழிலையா இருக்கலாம், அடுத்தது வந்து எங்கட எஜுகேஷன் ஸ்டடீஸ்லயா இருக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணி நான் ஒரு கெஸ்ஸிங்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வரும்னு நான் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் செய்யறேன், அந்த கொஸ்டின் வரல. சோ நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் படிக்கணும். என்னென்னலாம் பிழை விட்டேன், எந்த இடத்துல நான் பிழை விட்டேன் என்று தேடி எடுத்து அதை சரி செஞ்சு அடுத்த இது ட்ரை ஒன்று பண்ணணும். அது அப்படியே உற்றப்படாது, நான் என்ன ஃபெயில் ஆகிட்டேன் உற்றப்படாது. அடுத்தது என்ன செய்யணும், நான் பாஸ் ஆகுறதுக்கு என்ன செய்யணும்ன்றத நாங்க என்ன செய்யணும், திங்க் பண்ணணும். அடுத்தது வந்து மெயின் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எங்கள்கிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா எங்களோட சக்சஸ் அடைய முடியாது. முதல்ல நாங்க கான்ஃபிடென்ட் ஆகணும், எங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலும். இல்லாட்டி நான் பயந்து கொண்டே இருந்தேன்னு வைங்களே, முடியவே முடியாது. நான் பயந்து கொண்டிருந்த அடுத்த ஸ்டெப் எங்களால வைக்க இயலாம். எந்த காரணம் கொண்டும் எங்களால சக்சஸ காணவே இயலாம். அடுத்தது வந்து நெகட்டிவ் தாட். மெயின் திங் நெகட்டிவ் தாட். என்னால இயலா, நான் இதை செஞ்சா எப்படியுமே தோத்துருவேன், இந்த எக்ஸாம் எனக்கு எப்படியுமே கஷ்டம். எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிகிற பிரச்சனை மேக்ஸ் கஷ்டம். மேக்ஸ் மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈஸி சப்ஜெக்ட் இல்லை என்ன பொறுத்தவரை. ஏன்னு சொன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது. மத்தத மாதிரி தியரி அப்படி இப்படின்னு படிக்கிறது இல்லை, புது புதுவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் நாங்க எழுதி கொண்டு போல மேக்ஸ்ல கணக்கு போட்டுக்கொண்டே போல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை இன்ட்ரெஸ்டா படிக்க எப்ப ஆரம்பிக்கிறோமோ மேக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இருக்காது, ரைட்? அதே போலதான் ஏண்டா நாங்க எங்களால முடியாது. இப்ப நாங்க ஒரு விஷயத்த ஒரு கோல் ஒன்றை வச்சுட்டோம், என்னால ஏழுமா, அந்த கொஸ்டின் வந்தாலே எங்களுக்கு சரியே வராது. என்னால ஏழும், ஏன் என்னால ஏலா, இவங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இதுல எல்லாம் சக்சஸ் அடைஞ்சிருக்கிறாங்க, நாங்க ரிலிவென்ட்ல பார்த்தோம் இல்லையா, இத சக்சஸ் அடைஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் எங்களால ஏழும். அவங்களால ஏழும்னா ஏ வை நாட், ஏன் எங்களால ஏலா அப்படின்ற கொஸ்டினோட நாங்க கான்ஃபிடென்ட்டா என்ன செய்யணும், முன்னுக்கு ஆகணும். ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டோமா, ஆக்கிட்டோம், இதுல என்ன இவ்வளவு லெசன் எனக்கு இருக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறிடணும். அப்படியே உட்கார்ந்துடப்படாது, நெகட்டிவ் தோட்டை தூக்கி போட்டுடணும். எப்ப நாங்க நெகட்டிவ் தோட்டை வச்சு கொண்டிருக்கிறோமோ அப்ப எங்களோட லைஃப் எல்லாமே என்ன செய்யணும், பேய்த்திடும். பாசிட்டிவா எப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப என்ன நடக்கும்னா எங்களோட லைஃப் பெஸ்டா மாறிடும், பெஸ்டஸ்டா மாறிடும். நீங்க எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ண பாருங்க, ஃபெயிலியர்லயும் அதை பாசிட்டிவா மாத்துங்க. நாங்க ஒரு விஷயத்த பிழை செஞ்சுட்டா அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கான வழியை பாருங்க. நாங்க ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன, ஓகே இது எனக்கு ஒரு லெசன் என்று நினைக்கிறோமே, நாங்க ஒரு ஃபெயிலியரை ஒரு லெசன் தான், எனக்கு இது ஒரு படிப்பின அப்படின்னு நாங்க நினைக்கிறோமே, அது ஒரு பெரிய பாசிட்டிவான திங்கிங், விளங்குதா? அதுவே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான். ஏண்ட ஃபெயிலியர் ஒரு லெசன் எனக்கு, ஏன்னா நான் இதை வந்து இன்னொரு தடவை பிழை விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கே அது ஒரு பாசிட்டிவ் தாட். சோ எங்களோட லைஃபை நாங்க எப்படி பாசிட்டிவா மாத்தோமோ, பாசிட்டிவ் தாட் இருந்தா தான் எங்களோட லைஃப் பாசிட்டிவா மாறும். நீங்க வந்து எப்பவுமே என்னால முடியாதுன்றத விட்டுட்டு என்னால ஏழும், நான் செஞ்சு பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு இறங்கினீங்கடா, கட்டாயம் நீங்க என்ன செய்யலாம், சக்சஸ அடைய முடியும். ஓகேவா?
அடுத்தது வந்து என்ன, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் என்ன மெயினா வந்து எங்கட சக்சஸுக்கு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல. எங்கட வந்து இந்த அளவுக்கு வந்து என்ன செய்யலாம், நோ சொல்ல முடியாதது ஒரு சக்சஸுக்கான ஒரு பெரிய தடை. என்னால ஏலா, ஏன்னா நம்ம நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் டைம் பிரச்சனை ஆகுறேன்னு சொன்னா எங்கட கோல், இப்ப நான் வந்து இப்ப இன்றைக்கு நான் இத படிச்சு முடிக்கணும், சரியா? நான் ஒரு யூனிட்ட படிச்சு முடிச்சிடணும். முடிக்க போக்குள்ள என்ன நடக்கும், அதுக்குள்ளுக்கு என்ன வருவாங்க, உமா வருவாங்க, இந்த உமா வருவாங்க, வாங்க எங்க சரி போயிட்டு வருவோம், வாங்க போயிட்டு பயணம் கொண்டு போயிட்டு வருவோம்னு கூப்பிடுவேன். அவங்கள்ட்ட ஏலா, இல்லம்மா நான் படிக்கணுமா, நான் இதை இந்த டைமுக்குள்ளுக்கு முடிக்கணும், எனக்கு டைம் இவ்வளோ தான் ஈக்குது, நான் இதுக்குள்ளுக்கு நான் முடிக்கணும் சரி. இன்னும் சொல்ல என்ன செய்வோம், ஏலா நான் வாரேன்ட்டு போயிட்டு அடுத்த டைம் வந்து என்ன செய்வோம், ரஷ் ஆகிடும். ஏன் நான் இவ்வளவு டைமுக்குள்ளுக்கு படிக்கணும்னு நினைச்சேனே, என்னால படிக்க முடியல. அதே மாதிரிதான் நிறைய விஷயம் நோ சொல்றதுக்காக பயப்படுவோம். எங்களோட லைஃப்ல நோ சொல்ல கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் மட்டுமே நோ சொல்லணும். ஏண்டா நாங்க நிறைய விஷயத்துல எங்கட கான்ஃபிடென்ட்டா சரி, எங்கட ஒரு பிரசன்ஸ இல்லாமக்கிக்கிறது தான் என்ன, இந்த நோ சொல்ல முடியாம எங்களால ஏலா ஃபுல் ஷெட்யூல் டைட் ஆயிக்கும். என்ன செய்வோம், அவங்க அடே இவங்களுக்கு எப்படி நான் ஏலான்றி, நான் செஞ்சு தாரனே, டைமுக்குள்ளுக்கு அவங்கடத்த செஞ்சு முடிக்கணும், டைமுக்குள்ளுக்கு எங்கடத்தை முடிக்கணும், ஒன்றுமே இல்ல. ரெண்டுமே ஏதாவது கிளாஷ் ஆகிரும், ப்ராப்ளம் ஆகிரும். மிச்சமே நாங்க அவங்கடத்த செஞ்சு கொடுக்க மிச்சம் ட்ரை பண்ணுவோமே தவிர எங்கடத்த என்ன செய்வோம் யோசிக்க மாட்டோம். சோ எங்கடத எங்க நாங்க எப்படி செய்யறது, எங்கட எங்கட வேலைகளை நாங்க இப்ப முடிக்கிறது. சோ எங்களால முடியாதுன்னு தெளிவா தெரியும் போது என்ன செய்யணும், என்னால முடியாது மன்னிச்சுக்கோங்க, அதை ஸ்வீட்டா சொல்லலாம். என்னால ஏலா இன்றைக்கு செய்யல, ஏழுமா இருந்தா நான் கட்டாயம் நான் செஞ்சு தந்திப்பேன், என்னால ஏலானாலதான் நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு அது விளங்கிடும். அப்படி விளங்காட்டி அது அவங்களோட ப்ராப்ளம். சோ நாங்க இவ்வளவு அழகா சொல்லியும் அவங்களுக்கு விளங்கலைன்னா அதை நீங்க யோசிக்க தேவையில்லை. சோ நோ செல்லிக்க தெரிஞ்சிருக்க. ஓகே, இது ஒரு நோ செல்ல முடியாம இருக்கிறமே, அது ஒரு பெரிய தடை. ரெண்டாவது வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்குள்ளுக்கு இந்த நோ சொல்ல முடியாம இருக்கிறது. அடுத்தது வந்து எங்கள்ட்ட டைமை நான் வந்து இதுக்குள்ளுக்கு முடிப்பேன்னு டார்கெட் வச்சு நாங்க செய்யாம இருக்கிறோமே, இதெல்லாம் வந்து என்னது, இந்த சக்சஸுக்கான தடைகள். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பர்சனல் சக்சஸ் பிளானிங். பர்சனல் சக்சஸ் பிளானிங் என்ன, முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து விஷன் போர்ட். யாருக்கெல்லாம் விஷன் போர்ட் பத்தி தெரியும், ஒரு நாலேஜ் வந்து இருக்குது. விஷன் போர்டுண்டா என்ன ஐடியா இருக்குதா? விஷன் போர்டுன்றது வந்து எங்கட லைஃப்ல வந்து என்னவெல்லாம் நாங்க அடையணும், என்னவெல்லாம் நாங்க என்ன கிளியரா இந்த சவுண்ட், எங்கட விஷன் போர்டுன்றது என்னண்டா எங்கட லைஃப்ல சாரி விஷன் போர்டுண்டா எங்களுக்கு என்னென்னலாம் ஆசையோ அதை வந்து ஒரு ஒரு பாக்ஸ் போர்ட்லயோ இல்லாட்டி வந்து எங்கட எங்கட கண்ணு முன்னுக்கு பாக்குறதுக்கு அதை செஞ்சு பசுந்த அழகா வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் விஷன் போர்ட். நாங்க அதை வந்து எங்களுக்கு தேவை, எங்களுக்கு என்னவெல்லாம் ஆசையோ, என்னவெல்லாம் எங்களோட லைஃப்ல அடையணும், எங்களோட லைஃப்ல செஞ்சுக்கணும், என் லைஃப்ல நான் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு போர்டுக்குள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நாங்க எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு பாக்குறதுக்கு ஒரே பாக்குற மாதிரியான ஒரு இடத்துல நாங்க அப்படியே பேஸ் பண்ணிட்டோம்டா, அதை பார்க்க நான் இதை அடையணும்ன்ற எண்ணத்திலேயே அதுக்கான வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இது ஒரு மெயினான விஷயம். பர்சனல் சக்சஸுக்கு மெயினான ஒரு விஷயம் தான் இந்த விஷன் போர்ட். அடுத்தது வந்து கோல் செட் பண்ணிக்கணும் எங்களுக்கான. நாங்க இப்ப மெயினே இதுதானே,
கோல் இருக்கணும். அந்த எங்களுக்கான லைஃப்ல சக்சஸ் ஆகுறதுக்கு இது இந்த விஷயங்களை நான் சக்சஸ் ஆகணும் அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ கோலை செட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து அந்த கோலை என்ன செய்யணும், எங்களுக்கு தேவையான வேலைகளை, தேவையான ஆசைகளை, தேவையான விஷயங்களை என்ன செய்யறதுக்கான ஆக்ஷனை கொண்டு வரணும், செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். இல்ல நான் வந்து பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தா போக முடியுமா? தானே. சோ நாங்க என்ன செய்யணும், ரெடியாகி வெளியே இறங்கணும், அப்பதான் போகலாம். அதே போலத்தான் எங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களும். முதல்ல நாங்க என்ன செய்யணும், போறதுக்கு ரெடி ஆகணும். நாங்க வந்து எங்களோட லைஃப்ல என்னென்ன வேணும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அதை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். அதை செய்யறது எப்படி எல்லாம் செய்யணும்ன்றத தேட ஆரம்பிக்கணும். கிளியர்? அடுத்தது வந்து மெயினா நல்ல எண்ணங்களை, குட் ஹேபிட்ஸ், நல்ல பழக்கங்கள் என்ன செய்யணும், கூட்டிக்க ஆரம்பிக்கணும். எப்பவுமே எங்களோட மனசுல ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்கப்படாது. கெட்ட எண்ணங்கள், கெட்ட இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும் போது எங்களோட கான்ஃபிடென்ட்டை குறைச்சிரும், எங்களைய வந்து எங்களோட மதிப்பை குறைச்சிரும். அந்த டைம்ல கட்டாயம் எங்களால ஒரு தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. சோ நாங்க எங்களோட லைஃப்ல நாங்க பெஸ்டா இருக்கணும், சக்சஸா மாறணும் அப்படின்ற நேரத்துல கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், எங்களோட ஹேபிட்ஸ் நல்லபடியா மாத்தணும். கிளியர்? அடுத்தது வந்து ட்ராக் ப்ரோக்ரஸ். அதான் ஒரு டைம் லைன் வச்சிருக்கணும். நான் இந்த சக்சஸ் அடையணும்னா நான் இதெல்லாம் செய்யணும்ன்ற டைம் லைனை வச்சிருக்கணும். வச்சிக்கிற நேரம் ஒவ்வொரு படியா நாங்க எடுத்து வைக்க நான் இதை அடைஞ்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரமிக்கின்றது தான் எண்ணமாகி எங்களுக்கு இன்னமும் கான்ஃபிடென்ட்டை கூட்டுமே தவிர எப்பவுமே குறைக்காது. சோ நாங்க வந்து என்ன செய்யணும், ட்ராக் பண்ற அளவுக்கு எங்களோட கோலை வைக்கணும், டைம் லைன் வைக்கணும். அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து எக்ஸாம்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல நான் இதை படிக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல நான் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல நான் ஒரு டேர்ம் பேப்பர்ல எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும், 80 மார்க்ஸ் எடுக்கிறேன், 20 மார்க்ஸ் எடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட்டணும், 20 மார்க்ஸ் கூட்டணும், இன்னும் 10 மார்க்ஸ் கூட்டணும் அப்படின்னு நாங்க டைம் லைனோட வைக்கணும். இப்ப நான் 6 மாசத்துக்குள்ளுக்கு நான் ஓலெவல் எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நான் வந்து இத்தனை நாளையில இத்தனை மாசத்துல இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நாங்க என்ன செய்வோம், ஒரு டைம் லைன் வைக்கணும். அப்படி வச்ச முடிச்சோன்னா நாங்க ஒரு மாசம் முடிய போக்குள்ள நான் இதெல்லாம் படிச்சுட்டேனா, அப்ப நான் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேனா, யா கேன் டூ, என்னால முடியும், என்னால இதை எடுத்து கேளும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யும், இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து வரும் எங்களுக்கு, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், அப்ப என்ன என்னோட லைஃப்ல என்னோட கோல் சக்சஸ் ஆகிடும், ரைட், நான் என்னோட லைஃப்ல சக்சஸ் அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அடுத்தது வந்து இப்ப டைம் இந்த வெயிட் லாஸ் பண்றேன்னு சொன்னாலும் நான் 1 monthல வந்து இந்த ஒரு 6 monthல 10 kg குறைக்கணும். அப்ப வந்து ஒரு மந்த்ல எத்தனை கேஜி, அடுத்து நெக்ஸ்ட் மந்த்ல எத்தனை கேஜி அப்படின்ற நாங்க டைம் லைன் வச்சுட்டோம்டா 1 monthக்கு போறோம். நாங்க கிலோ செக் பண்ற நேரம் அந்த கிலோ குறைஞ்சிருந்தா அது எங்களுக்கு ஒரு சக்சஸ் தானே. அப்ப அடுத்தது வந்து என்னால முடியும் அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஸோ எங்களோட பர்சனல் சக்சஸ் பிளானிங்கை வந்து என்ன மாதிரி வைக்கணும், அதை எப்படியெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிளியரா விளங்கிச்சா? கிளியரா? எஸ், பர்சனல் சக்சஸ் பிளானிங் விளங்கிச்சா? எஸ். அடுத்தது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். மெயினாவே என்ன, எங்களோட லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று மெயினா வேணும். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தா தான் எங்களோட லைஃப்ல நாங்க ஒரு அழகான ஒரு லைஃபை வாழலும், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஹெல்தியான எங்களோட லைஃபை வாழலும் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தா தான்.
இல்லாட்டி எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கூடிடும். எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கூடினா எங்களுக்கான ஃபோக்கஸ் இருக்காது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்ப எங்களோட லைஃப்ல சக்சஸ் ஒன்று அடைய ஏழுமைக்குமா? ஏலாம். சோ முதல்ல ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். எங்களுக்கு என்னென்ன செய்யணும், எங்களோட லைஃப்ல நாங்க சக்சஸ் அடையிறதுக்கு என்னென்ன செய்யணும். இப்ப கோல் எடுத்துக்கொண்டோம்னா எங்களோட கோலை எந்தெந்த எதை ஃபர்ஸ்டா முடிச்சணும் அப்படின்றது ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். முக்கியத்துவம் எது முக்கியம், முதல்ல எது முக்கியம். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு சொன்னா முதல்ல எனக்கு பாஸ் ஆகுறதுக்கு என்ன செய்யணும், எது முக்கியம் அப்படின்றத நாங்க என்ன செய்யணும், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப முதல்ல அதை செய்யணும், அதுக்கு அடுத்தது அடுத்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க என்ன செய்யணும், போகணும். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல என்ன, இன்றைக்கு நான் மார்னிங்கோட இன்றைக்கு எக்ஸாம், இன்றைக்கு நான் என்ன செய்யணும், இந்த புக்கை ரீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ ரீட் பண்ணி முடிச்சிடணும்னு நான் இன்றைக்கு ஒரு கோல் வச்சுட்டேன். இன்றைக்கு ஒரு இன்டெடட் கோல், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைம் கோல். இன்றைக்கு நான் இந்த புக்கை ரீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ டைம் மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா உட்கார்ந்து கொண்டே ரீட் பண்ணிக்கொண்டே இந்த மற்ற வேலை நடக்குமா? நடக்காது. ஸோ என்ன செய்யணும், நான் முதல்ல ரீட் பண்றதுக்கு எனக்கான டைம் ஒதுக்கணும். ஒதுக்குறதுக்கு நான் இந்த வேலை, வீட்டு வேலை, வீட்டு வேலை, குக் பண்ற வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் இது டைமை ஒதுக்கிடணும். ஸோ நான் அதெல்லாம் முடிச்சுட்டேனா, அப்ப ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்டா என்னென்னலாம் செய்யற அப்படின்றத பண்ணி அதெல்லாம் டிக் போட்டுட்டு நான் எனக்கான டைம் ஒதுக்கிட்டு செய்ய முடியுமா முடியாதா? அப்படி கரெக்டோ ராங்? அடுத்தது கிளியரா? நான் பேசுறது கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். முதல்ல எது முக்கியமா நான் செய்யணும்ன்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பிளான், டெய்லி ரூட்டீன். நான் இந்த ஒரு நாளைக்கு நான் இதெல்லாம் முடிக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத நாங்க என்ன செய்யணும், பிளான் பண்ணி முந்தினண்டே வச்சிடணும். ரெண்டாவது அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். எங்களுக்கு வார அந்த தேவையில்லாத விஷயங்களை நாங்க மைண்டுக்குள்ள போட்டுக்கொள்ளாம, நாங்க அதை எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளாம அதை நாங்க என்ன செய்யணும், விட்டுறணும். அதை நாங்க இப்போ எங்களுக்கு ஒரு ரஷ் ஒன்று வருது, எங்களால மற்றவங்க எல்லாம் எங்களைய பத்தி ஒவ்வொன்று சொல்றாங்கன்றத நாங்க தலைக்கு எடுத்துட்டோம்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சு கேளுமா, நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியுமா? ஏலாது தானே. சோ நாங்க என்ன செய்யலாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது மெயின்டைன் டிசிப்ளின். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். முக்கியமா நாங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல நாங்க இந்த டைமுக்குள்ளுக்கு முடிக்கணும்னா அழகான முறையில அந்த டைமுக்குள்ளுக்கு முடிச்சுக்கொள்ள பார்க்கணும். ஓகே, இந்த டைம்ல எங்கட ஷார்ட் டைம் எங்கட இந்த நாளை இந்த டைம்ல முடிக்கணும்னா அந்த டைம்ல நாங்க முடிக்கணும். அந்த டைம்ல மத்த வேலையை பார்க்கப்படாது. அது ஒரு டிசிப்ளின் இல்லை தானே. ஒரு டிசிப்ளின்ன்றது அந்தந்த டைம்ல அந்த முடிக்கிறது. கிளியர்? அடுத்தது என்னண்டா பாசிட்டிவ் மைண்ட் செட். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதா மெயின் திங். எங்களோட லைஃப்ல பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்ப வருதோ அப்ப எங்களோட லைஃப் பெஸ்டா மாறும். பிலீவ் இன் யோர் செல்ஃப். எப்ப எங்களோட லைஃப் நாங்க செல்ஃப் லவ் ஆரம்பிக்கிறோமோ, எங்களோட செல்ஃப லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப எங்களோட கான்ஃபிடென்ட் கூடிடும். கான்ஃபிடென்ட் கூடிச்சுன்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற அந்த பயம் போயிட்டு எங்களோட சக்சஸுக்கான ஒரு அழகான ஒரு வழியை திறந்துடும். கிளியர்? சோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். நீங்க உங்களோட செல்ஃப நம்பணும். அடுத்தது எங்கட மிஸ்டேக்ல இருந்து நாங்க ஒரு மிஸ்டேக் விட்டோம்னு சொன்னா அத அதுல இருக்கிற விஷயங்களை நாங்க லெசனா எடுத்துக்கணும். ஒரு மிஸ்டேக் விட்ட, ஒரு ஃபெயிலியரா இருந்தாலும் தான், ஒரு மிஸ்டேக் விட்டாலும் தான் நான் அதை அடுத்த பயணம் செய்யாம இருக்கிறதுக்கான லேர்னிங்க எடுக்கணும். நான் இந்த ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன், நான் என்ன செய்யணும், அடுத்த டைம் இது உடுப்படாது விடுற இந்த மிஸ்டேக் இல்லாம ஆக்குறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்ன்றத நாங்க என்ன செய்யணும், அதை லேர்னிங்கா எடுக்கணும். அப்படியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அடுத்தது ஸ்டே மோட்டிவேட்டட். எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். என்னால ஏழும், உன்னால முடியும். கண்ணாடியை போயிட்டு மிரரை போயிட்டு பார்த்து மிரருக்கு முன்னுக்கு நின்று நீங்க என்ன எப்பயாவது அப்செட்டா ஃபீல் பண்றீங்க, எப்பயாவது நீங்கள் உங்களை கான்ஃபிடென்ட் இல்லாம போகுதுன்னா அந்த மிரருக்கு முன்னுக்கு போங்க. முன்னுக்கு கொண்டு போத்து ஏன் ஒன்னால ஏலாம், என்னால முடியும்,
உன்னால முடியும், நீ செய். ஏன் என்னால இயலா? இவங்களால எல்லாம் ஏழும்னா ஏன் என்னால இயலா? எனக்கான அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ஐ கேன் டூ. என்னால முடியும், நான் செய்வோம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. ஓகே. அடுத்தது வந்து அவாய்ட் கம்பேரிஷன். கட்டாயம் கம்பேர் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. அவளால ஏழுமே, ஏன் என்னால ஏலா? என்னால முடியாது, அவளால மட்டும் ஏழுமைக்குது, ஏன் என்னால ஏழாமைக்குது. அவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட இது வேறு, உங்களோட இது வேறு. அவங்களோட பாடி கண்டிஷன், அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட சூழல் அது வேறு. அவங்களே மாதிரி நாங்க இருக்கணும்னு நினைச்சா ஏலா, எப்பவுமே அது முடியாது. நாங்க தான் எங்கட லைஃப்ல நாங்க கோ த்ரூ பண்றது எங்களுக்கு தான் தெரியும். நாங்க எந்த சூழ்நிலையில, எந்த சிச்சுவேஷன்ல, எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம்ன்றது எங்களால மட்டும்தான் முடியும். சோ நாங்க மட்டும்தான் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கலும். சோ நாங்க அந்த இடத்துல கான்பிடென்ட்டா இருந்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் செய்யலாம்ன்றத அனலைஸ் பண்ணி நாங்க எப்ப எங்களைய செல்ஃப் மோட்டிவேட் பண்றோமோ அப்ப எங்களோட லைஃப்ல சக்சஸ ஈஸியா கொண்டு போகலாம். ஈஸியா எங்களோட லைஃப கொண்டு போகலாம், பயப்படவே தேவையில்லை. சோ நாங்க எப்பவுமே கம்பேர் பண்ணப்படாது, கம்பேரிஷன் ஈக்கவே கூடாது லைஃப்ல. ஓகே, கிளியர்? அடுத்தது ஹேபிட்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள். சக்சஸ்ஃபுல் பீப்புள் நிறைய பார்த்திருப்பீங்க, சக்சஸ் ஆன ஆக்களை நிறைய பார்த்திருப்பீங்க. அப்படி பாக்குறவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கண்டா, அவங்க புது புது விஷயங்களை படிக்கிறதுக்கு ஆர்வம் வைப்பாங்க. அவங்க லேர்னிங்ல இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு ஃபெட்டப் வந்துச்சாலும் அவங்க என்ன செய்வாங்கண்டா, அதுல இருந்து ஒரு பாடத்தை எடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன போவோம், அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்ன்றதை தான் திங்க் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும். அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். மிச்சமே அது இப்ப முஸ்லிம்ஸா இருந்தோம்னா நாங்க மெயினா அது இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நாங்க எந்த விதத்திலயுமே பயப்பட தேவையில்லை. எப்பயாவது லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னா 2 ரகாத் போயிட்டு சுன்னத்து தொழுதுட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸ் இருக்காது. உங்களோட லைஃபை ரிலாக்ஸ் பண்ணணும்டா. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. துவா இருக்குது, துவாவால முடியும். நீங்க கடவுள்கிட்ட எப்பவுமே கடவுளோட கனெக்ட் ஆகி இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்னா ஒரு பெஸ்டான ஒரு லைஃபை வாழே. உதாரணத்துக்கு வந்து முனிபா மசாரி எல்லாருமே தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். முனிபா மசாரி தெரிஞ்சிருக்குமா? அவங்க வந்து ஒரு கேர்ள், ஒரு அவங்க வந்து ஒரு சக்சஸான ஒரு உமன். அவங்க வந்து ஒரு வீல் சேர், ஓகே, வீல் சேர்ல இருக்கிறவங்க. ஆனா அவங்க வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர், அதோட வந்து ஒரு மாடல். எப்படி வீல் சேர்ல இருக்கிற ஆள் ஒரு மாடலா மாறி பிராண்ட் அம்பாசிடரா மாறி? என்ன காரணம்? அவங்க நல்லா தான் இருந்தாங்க. பிறந்ததுல இருந்து அவங்க வெட்டிங் பண்ண வரேன் 21 இயர்ஸ் வரையும் அவங்க பெஸ்ட். அவங்களால நடக்க முடியும், எல்லாமே எழும். மேரேஜுக்கு போறோம் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சிவியரான ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குதுல அவங்களோட வந்து மெயின் ஹார்ட் வந்து இன்ஜுரி ஆகி அவங்களால எலும்ப முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கண்டா, உங்களால எலும்பி நடக்க கூட முடியாது, எலும்பி உட்கார கூட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த டைம்ல உடைஞ்சு இருந்தாங்கண்டா அவங்க இப்ப இந்த நிலைமையில ஒரு சக்சஸா இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல என்னால முடியும்னு அவங்க செல்ஃப் கான்பிடென்ட் கோந்து அவங்க ஒரு கம்பேக் கொண்டு கொடுக்க போக்கல அவங்களால எலும்பி உட்கார முடியும். ஒரு 6 monthsல அவங்களால எலும்பி உட்கார்ந்து ஒரு இருக்க முடியுமா இருந்துச்சு. ஒரு மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர்ஸ். அதெல்லாம் அவங்களோட செல்ஃப் கான்பிடென்ட், அவங்களால முடியும்னு அவங்க நம்பினாங்க. சோ அவங்க உட்கார்ந்தாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களா அவங்களோட லைஃப்ல செய்யணும், சாதிக்கணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இப்ப அவங்களோட லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா மாறிட்டாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு பாசிட்டிவான எண்ணம், செல்ஃப் கான்பிடென்ட் எல்லாம் தான் இதுக்கான காரணம். கிளியர்? ஒரு நம்பிக்கை, ரைட்? ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்தா அவங்களோட லைஃப்ல பெரிய சக்சஸ் அவங்க கட்டாயம் அடைவாங்க. அடுத்தது வந்து
இப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களோட கோல் ஒரு பெரிய ஒரு உங்களோட கோல் ஒன்று எழுதலும் டைம் ஒன்று இல்லாதனால நான் அதை எழுதுறதுக்கான டைம் ஒன்று தரல. ஆனா நீங்க கட்டாயம் எழுதி பாருங்க. உங்களுக்கான ஒரு ஐடியா ஒன்று வரும். உங்களோட லைஃப்ல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு ஐடியா கட்டாயமா வரும். நீங்க ஒரு கோல் ஒன்று எழுதுங்க. உங்களோட கோல் ஒன்று எடுத்து அதை எழுதுங்க. ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அதை எழுதுங்க. அடுத்தது வந்து அச்சீவ் பண்றதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்றத உட்கார்ந்து யோசிங்க. ஒரு சைலண்டான ஒரு இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல உட்கார்ந்து டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒன்று எடுத்துட்டு ஒரு 1 to 4 minutes எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து அந்த பேப்பர்ல எழுதுங்க. முதல்ல பெருசா எழுதுங்க. உங்களோட கோல் என்ன எழுதிட்டீங்களா? செகண்ட் ஸ்டெப், அதை அடையிறதுக்கு என்னென்னலாம் நான் செய்யணும் எழுதுங்க. அடுத்தது வந்து பாசிபிள் சேலஞ்சஸ், என்னென்னலாம் அதுக்கு சேலஞ்சஸ் வரும், என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், இதுக்கு வந்து செய்யறதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், என்னென்னலாம் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் எழுதுங்க. அடுத்தது இந்த கோலை நான் வந்து எப்ப முடிக்கணும், எப்ப நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் ஒன்று கொடுங்க. இவ்வளவெல்லாம் செஞ்சிட்டீங்கடா உங்களோட கோல் ஒரு கிளியர் செட் கோல் ஒன்றா மாறிடும். ஓகே, அப்படி மாறிட்டீங்கடா உங்களுக்கு விளங்கும் இதெல்லாம் நான் இந்த கோல் சக்சஸ் ஆகணும்னு சொன்னா நான் இந்த விஷயங்களை செய்யணும், நான் இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்றதுக்கு என்னவெல்லாம் செய்யலும் அப்படின்ற டோட்டல்லாம் வந்துரும். வந்ததுக்கு போறோம் நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி இன்க்ரீஸ் சம் டைம் அது வந்து ஒரு ஃப்ளோப் ஆவிச்சுன்னா ஒரு அப்செட் ஒன்று ஆவிச்சுன்னா நாங்க அதுல ஃபெடப்பாகவே மாட்டோம். ஏன்டா நாங்க ஆல்ரெடி தான் போட்டுட்டோம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், இந்த பிரச்சனையெல்லாம் வரும், இந்த பிரச்சனையெல்லாம் வந்தா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் போட்டுட்டோமே. சோ நாங்க பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். கிளியர் கிளியர் கிளியரா? அடுத்தது வந்து என்னண்டா எப்பவுமே நாங்க செய்யற விஷயத்த நாளைக்கு செய்யறோம், செய்யற விஷயத்த நாளைக்கு செய்யறோம்னு போடப்படாது. இன்றைக்கு செய்யணுமா இன்றைக்கு செஞ்சு முடிச்சிடணும். நான் நாளைக்குன்ற வார்த்தை யார்ட வாயில வருதோ அந்த வேலை நடக்காதுன்றது 100% ஷுவர். சரி, கிளியர்? ஏண்டா நாங்க வந்து அந்த டைம்ல செய்ய வேண்டியது அந்த டைம்ல தான் செய்யணும். அந்த டைம்ல நடந்து முடிக்க வேண்டிய விஷயத்த அந்த டைம்ல செஞ்சு முடிக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் என்ன செய்யறது வரும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல மெயினா இதுதான். ஹலோ, இந்த வீடியோ கிளியரா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே, நாங்க வந்து என்ன செய்யணும், டைம் மேனேஜ்மெண்ட் நாங்க எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ டைம் மேனேஜ்மெண்ட்டை நாங்க கொண்டு வர எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அப்பவே வந்து எங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய இதை ரிலீவ் பண்ணிடும். சோ வந்து இன்றைக்கு முடிக்க வேண்டிய விஷயத்த இன்றைக்கு முடிச்சிடும். உங்களோட கோல்ல ஃபோக்கஸ் ஆயிக்கணும். ஓகே, அதுக்கான வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான வேலைகளை நாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா ஹார்ட் ஒர்க் பண்ணிடுவோம். அப்ப எங்களோட லைஃப்ல என்ன செய்யும், பெஸ்டான ஒரு சக்சஸ் ஒண்ட அடையலும். கிளியர்? இவ்வளவு விஷயம் கிளியரா? அப்ப வந்து முதல்ல நாங்க என்ன செஞ்சோம், கோல்ண்டா என்னன்றத படிச்சோம். கோல் வேற ட்ரீம் வேறன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். கோல் நாங்க எப்படி சக்சஸ் ஆகலுமா, கோலை எப்படி நாங்க கிரியேட் பண்ணிக்கிறது, எங்களால முடியுமா, அந்த கோலை நாங்க அச்சீவ் பண்ண முடியுமான்றதுக்கு ஸ்மார்ட் கோல் போட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து சக்சஸ் ஆன ஒரு லைஃப் பிளானிங்க எப்படி கிரியேட் பண்றோம், என்னவெல்லாம் அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது, என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். கிளியர்? அடுத்தது வந்து ஒரு ஒர்க் ஷீட் டைம் இல்லாததுனால செய்யல, நீங்க கட்டாயம் அதை செஞ்சு பாருங்க. ஷுவரா வந்து உங்களுக்கான ஒரு ஐடியா, உங்களுக்கான ஒரு பாத் ஸ்டார்ட் ஆகிரும். சோ இப்ப சொல்லுங்க உங்களோட லைஃப்ல
இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்குதா? இது இவ்வளோ விஷயமும் சொல்லி தந்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது. கிளியரா? என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Assalamualaikum Zikra. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். Really very interesting இருந்துச்சு செஷன். ரொம்பவே அந்த ஒரு 1.5 hour வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். ஒரு ஒரு 1 minute நான் சும்மா வந்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு 1 minute ஆவது அந்த விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான செஷனா இருந்துச்சு. ரியலி கிரேட். நான் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலை பாக்குறேன். அவ்வளோ ஒரு அவங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. நல்லா அவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சு கொண்டு போறதுக்கான ஒரு டேலண்ட் இருக்குது. மாஷா அல்லா, ரியலி கிரேட். இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் நீங்க செய்யணும். ஸோ நீங்க அந்த செய்யற விதத்துல வந்து எப்படியுமே ஒரு சேஞ்ச் வந்து வந்துடும். ஸோ இன்ஷா அல்லா இந்த மாதிரி நிறைய செய்யணும். ஆல் தி வேஸ் டார்லிங். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thanks for this opportunity. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உண்மையிலேயே இந்த செஷனை பத்தி சொல்லணும்னு சொன்னா 1 hour செஷன் தான். பட் நீங்க ரொம்ப லென்தா போனீங்க. பட் எங்களுக்கு போர் அடிக்கல. லீவ் ஆகணும்னு சொல்லி தோணவே இல்லை. ஸ்டார்ட்ல எவ்வளவு எனர்ஜியோட வந்தீங்களோ லாஸ்ட் வரைக்கும் இப்ப வரைக்குமே அந்த எனர்ஜி உங்கள்ட்ட இருக்கு. ஃபேஸ்லயும் சரி, வாய்ஸ்லயும் சரி, அவ்வளோ கிளியரா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி உங்களோட லாங்குவேஜ் சிம்பிளா இருந்துச்சு, விளங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ தெளிவான முறையில சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி கொண்டோம். எங்களோட வாழ்க்கையில எப்படி இலக்குகள் அமைக்கிறது, தன்னம்பிக்கை எப்படி வளர்க்கறது, எப்படி ஒரு வெற்றிகரமான திட்டமிடலை மேற்கொள்றது, முக்கியமா பாசிட்டிவ் மைண்ட் செட். அதே மாதிரி இடையில சொல்லியிருந்தீங்க நாங்க தான் அந்த மாதிரி நீங்க தான். ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அது மாதிரி லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர், யூத் மென்டர். ஸோ சும்மா தரமா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றதா இருந்தா chat பாக்ஸ்லயோ இல்லைன்னு சொன்னா மைக் அன்மியூட் பண்ணியோ சொல்லிக் கொள்ளலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த ஸ்மார்ட் மைண்ட்ஸ் இதுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நுஸ்கா சிஸ்டர், ஷாலினா சிஸ்டர்னு நிறைய பேர் ஹெல்ப்பா இருந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, இந்த செஷன்ல கலந்து கொண்ட எல்லாருக்குமே ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லான செஷனோட சந்திக்கிறதும். ஸோ பாய்.